ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் சிக்கன் எலும்பு குழம்பு எப்படி தயார் பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் சிக்கன் எலும்பு பீஸ் எடுத்துருக்கோம். அடுத்து 20 சின்ன வெங்காயம் தோல் உரிச்சிக்கு 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய், அப்புறம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு உள்ளது ஒரு ஸ்பூன். வறுத்து அரைக்க கொஞ்சம் தேங்காய், ஒரு 5 காஞ்ச மிளகாய் வத்தல், அப்புறம் ஒரு 1.5 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் கரம் மசாலா பொடி, ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. ஒரு பாத்திரம் எடுத்து அதில் இந்த சிக்கன் எலும்பு பீஸ் எல்லாம் போட்டுட்டு, அது பிறகு இந்த வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாம் இதுலேயும் போட்டுடலாம். போட்டுட்டு 1 கப்பு தண்ணி இதில் விட்டுடலாம். இப்போ நம்ம குழம்பு பண்ணுறதுக்கு தயாராகும். அதுக்கு அடுப்பு பற்ற வச்சு அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் எலும்பு பீஸு, தக்காளி, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சள் பொடி, ஒரு 1.5 கப் தண்ணி ஊற்றி வச்சு ஒரு 15 நிமிஷம் கொதிக்க விடுவோம். இப்போ நம்ம குழம்புல போட்ட எலும்பு, தக்காளி, வெங்காயம் எல்லாம் நல்லா வெந்துடுச்சு. நம்ம அரைச்ச தேங்காய் எல்லாம் போட்டுக்கலாம். தேங்காய், தனியா பொடி, கரம் மசாலா பொடி எல்லாம் போட்டுக்கலாம். போட்டு கரண்டி வச்சு கலக்கி விடலாம். கலக்கி விட்டுட்டு தண்ணி 10 மணி பார்த்துட்டு தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இன்னைக்கு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். உப்பு போட்டாச்சு. இது கொஞ்சம் நல்லா கொதித்து வரட்டு. கொதித்து வந்துட்டு நம்ம உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு இறக்கிக்கலாம். குழம்பு இப்போ கொதிச்சிடுச்சு. உப்பு உரைப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது, நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. இனி ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். இதுக்கு ஒரு எண்ணெய் கடுகு எல்லாம் போட்டு தாளித்து கொட்டிடலாம். இனி குழம்பு கொதித்து நம்ம இறக்க போகிறோம். தாளிப்பு போட்டுடலாம். தாளிப்பு ஊற்றிடலாம். இது இந்த குழம்பை சாதத்தில் ஊற்றி சிக்கன் ஃப்ரையோ சிக்கன் கூட்டை வச்சு சாப்பிட்றது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.